அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பேசிங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு மித்த கருத்து. ரொம்ப மகிழ்ச்சி பாபா. பார்க்கறதுக்கே ஒவ்வொரு ஆண்டும் முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற வருங்கால கலெக்டர்களே, வருங்கால மருத்துவர்களே, வருங்கால என்ஜினியர்களே, வருங்கால பேராசிரியர் பெருமக்களே, வருங்கால விஞ்ஞானிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்கள். அத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நமது அன்பிற்கும் மரியாதைக்குரிய நமது தாருஸ்ஸலாம் குழுவினர், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்ம அன்பர் ரஹ்மத்துல்லா காதர் சார், இந்த அருமையான பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது ரொம்ப நம்ம இப்படிப்பட்ட குழந்தைகளை இறைவன் நம்ம கொடுத்ததற்காக நம்ம பெருமை அடையலாம். இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பெருமை அடையலாம். நமது சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஷயம் சார் பேசிட்டு இருந்தேன். அதாவது இந்த பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களாம் இந்த மேடைக்கு வந்துருவாங்க. மிக சிறப்பான ஆட்களா இருப்பாங்க. ஒரு சீன மூங்கிலை பற்றி ஒரு விஷயம் படிச்சேன். ஒரு 5 ஆண்டுகள் அந்த சீன மூங்கிலாம் முளைச்சு வர்றதே கிடையாது. 5 ஆண்டுகள் அந்த மண்ணுக்குள்ளேயே தான் இருக்குமா. 5 ஆண்டுகள் கழித்து முளைத்து வரும்ல, அது எப்படி இருக்கும்னா 5 ஆண்டுகள்ல முளைக்க அந்த சீன விதையானது 6 மாதத்திலே கிட்டத்தட்ட 90 அடி வளரணும். அதை போலத்தான் உங்களுடைய வளர்ச்சி என்பது கடந்த 7 ஆண்டு காலத்தில் நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறேன். மிக சிறப்பான வளர்ச்சி. அப்ப அந்த 5 ஆண்டுகள்ல அந்த மூங்கில் என்னங்க பண்ணிருக்கு அப்படின்னா, 5 ஆண்டுகளாக கண்ணுக்கு தெரியாம வேர் விட்டு இந்த பூமிக்கு அடியில வளர்ந்துட்டே அதே போன்ற ஒரு மிக சிறப்பான வளர்ச்சி இங்க யாருக்கு வெளியில உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு மிக சிறப்பாக வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் சில ஆண்டுகள்ல உங்களுடைய வெற்றியை இந்த உலகம் சொல்லும். இந்த வெற்றிக்காக நீங்க மட்டும் இல்ல, நீங்க ஒரு பக்கம் பாடுபட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படாத இருந்தாலும் கூட உங்களுடைய பெற்றோர்கள், இங்க இருக்கிற ஆசிரியர்கள், இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இந்த 3 படைகள், இந்த முப்படைகள் உங்களை என்ன செய்ய போறதில்லை, வெற்றி அடையாம விடுறது இல்லை. மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருக்க விடுவதில்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்குவதில்லை என்ற மாதிரி உங்களை மிகச் சிறப்பான வெற்றி அடைவதற்காக தொடர்ச்சியா இந்த பகுதியில் நம்முடைய நண்பர்களும் நம்முடைய பெற்றோர்களும் தொடர்ந்து முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே உங்களை நோக்கி இருக்கு. கல்வியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, கல்வியினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது, வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தனாலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைவுபடாது, கல்லற்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி அலைவது ஏனோ என்கிறார் கவிஞர் சங்கரதாஸ் சுவாமிகள். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம், நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், ஒரு வறுமையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நாம சொன்ன மாதிரி ஒரு விஞ்ஞானிகளாகவோ மிகப்பெரிய தொழில் அதிபர்களாகவோ அல்லது கலெக்டர்களாகவோ வர முடியுமான? நிச்சயம் வர முடியும். நம்முடைய பகுதியிலிருந்தும் கலெக்டர்கள் வந்திருக்கிறாங்க. வத்திராயிருப்பிலிருந்து ஒரு கலெக்டர் வந்திருக்கிறாரு. இந்த இருக்க சுந்தரமாண்டியத்திலிருந்து ஒரு கலெக்டர் வந்திருக்கிறாங்க. நிறைய மருத்துவர்கள் உருவாயிருக்கிறாங்க. அப்ப இந்த வறுமையோ அல்லது கிராம பின்புலமோ நிச்சயமாக ஒரு தடையே கிடையாது. வறுமையை தாண்டி வெற்றி பெற்ற நிலைத்தான். எடிசனுடைய தந்தையார் ஒரு படகோட்டி. ஹென்றி போர் மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர். அவருடைய தந்தை சாதாரண ஒரு தச்சர். மேரி கியூரி அம்மையார் அவங்களுடைய சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்திருக்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் ஒரு குதிரை லாயத்தில் வேலை செஞ்சாங்க. அப்படி மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாமே சாதாரண இடத்திலிருந்து வந்தாங்களாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றி இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்களும் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறாங்க. உதாரணமாக ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்திருக்கோம். சாதாரண கிராமத்துல ஒரு ராமேஸ்வரம் என்ற ஒரு சின்ன பகுதியில ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து மிகப்பெரிய
மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் அதே நேரத்தில் இந்த உலகமே போற்றக்கூடிய இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்புக்கு நீங்க வரணும்னு வாழ்த்துறேன். கடைசியாக ஒரு விஷயம் மட்டும், அதாவது ஒரு நிகழ்வுல ஏபிஜே அப்துல் கலாம் போனப்ப அங்க வந்து ஒரு பேட்டியாளர் கேட்கிறார், ஐயா நம்ம தேசத்தினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா சொல்றாரு, இந்த விழாவில் வந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சு, இந்த குத்து விளக்கு ஏற்றி வச்சது குத்து விளக்கு என்பது இந்துக்களின் அடையாளம். அதை ஏற்றுவதற்கு வந்து ஒரு மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க. அந்த மெழுகுவர்த்தி கிறிஸ்தவருடைய அடையாளம். இதை ஏற்றி வைத்த நான் ஒரு முஸ்லிம். இந்த மத நல்லிணக்கம் தான் இந்தியாவின் பெருமை என்று சொன்னார். அந்த மத நல்லிணக்கத்தை 1ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்று வரை தொடர்ச்சியாக இந்த மத நல்லிணக்கத்தை, இன்று காலத்தின் கட்டாயமாக இருக்கிற இந்த மத நல்லிணக்கத்தையும் தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற இந்த மதரசாவினுடைய குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நமது இந்த பேத்திகள் மிக சிறந்த நிலைக்கு வருவார்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.